எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். நீங்கள் எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை பார்க்கின்ற போது அதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். அப்போதுதான் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி. நன்றி சொன்னோம் நல்ல தேவனுக்கு, இன்று சொன்னோம் அதை என்றும் சொல்வோம். நன்றி சொன்னோம் நல்ல தேவனுக்கு, இன்று சொன்னோம் அதை என்றும் சொல்வோம். தாயின் கருவில் என்னை அழைத்தாய் நன்றி, இம்வாழ்வினை மகிழ்வுறச் செய்தாய் நன்றி. என் தாயின் கருவில் என்னை அழைத்தாய் நன்றி, இம்வாழ்வினை மகிழ்வுறச் செய்தாய் நன்றி. இறைப்பணிக்கு என்னை அழைத்தாய் நன்றி, இறைப்பணிக்கு என்னை அழைத்தாய் நன்றி. என் உயிர் மட்டும் உமக்களிப்பேன் நன்றி நன்றி. அவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவாக்குகள் 11 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்பர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவினுடைய அற்புதங்களை படித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் வழியாக இயேசுவினுடைய ஆசீரையும் அருளையும் பெற்று கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய வார்த்தைகளை எவ்வளவாய் கேட்டு தியானிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அவ்வளவாய் அது நமக்கு ஆற்றலை தரக்கூடியது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே கூட இயேசு ஆண்டவர் 10 தொழுநோயாளிகளை குணமாக்கிய அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அற்புதமானது 2 ஆழமான அர்த்தங்களை உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறது. தொழுநோய் என்பவர்கள் இயேசுவினுடைய காலத்திலே கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் சமுதாயத்திலே இருக்க முடியாது, வீட்டிலே தங்க முடியாது, மற்றவர்களோடு பேச முடியாது, ஆலயத்திற்கு செல்ல முடியாது. அவர்கள் ஊரை விட்டு விலகி காடுகளிலே மலைகளிலே
குகைகளிலே தான் வாழ வேண்டும். லேவியர் ஆகமத்திலே 13வது அதிகாரத்திலே 43, 44வது இறை வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தொழுநோயாளர்கள் நல்ல உடை உடுத்தக்கூடாது, அவர்கள் கிழிந்த ஆடையை அணிந்திருக்க வேண்டும், தலையை அவர்கள் சீவக்கூடாது, மாறாக யாரையாவது பார்த்தால் தீட்டு தீட்டு என்று அவர்கள் சத்தம் போட்டு ஓட வேண்டும். இப்படித்தான் அவர்களுடைய நிலைமையானது மிக மிக மோசமானதாக இருந்தது, வேதனைக்குரியதாக இருந்தது. இந்த நேரத்திலே தான் இயேசு ஆண்டவர் அந்த ஊரின் வழியாக சென்ற பொழுது 10 தொழுநோயாளிகள் இயேசுவை பார்த்து, ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி தூரத்திலிருந்து கூப்பிட்டார்கள். ஏன் அவர்கள் தூரத்திலிருந்து கூப்பிட வேண்டும்? இயேசு அருகிலே வந்தார்கள் என்றால் இயேசுவுக்கு தீட்டாகிவிடும். ஆகவேதான் இயேசுவிடம் கிட்ட அவர்கள் வரவில்லை, நெருங்கி வரவில்லை. தூரத்திலே இருந்து கொண்டே அவர்கள் கூக்குரலிடுகின்றார்கள். இயேசு அவர்களுடைய குரலை கேட்டு, நீங்கள் போய் உங்களுடைய குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் குருக்களிடம் காட்டச் சொல்லுகின்றார்? இயேசுவின் காலத்திலே குருக்கள் தான் ஒருவனிடம் தொழுநோய் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து சான்றிதழ் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற சான்றிதழை பார்த்துத்தான் அவர்கள் ஊருக்குள்ளே நுழைய முடியும், ஆலயத்திற்குள்ளே செல்ல முடியும், மற்றவர்களோடு பழக முடியும், தன்னுடைய வீட்டிலே செல்ல முடியும். ஆக குருக்களுடைய சான்றிதழ் மிக மிக முக்கியம். ஆகவே தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் உங்களை உங்களுடைய குருக்களிடம் காட்டுங்கள் என்கின்றார். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொன்ன உடனே அவர்களுடைய நோய் நீங்கவில்லை. நம்முடைய நோய் நீங்காமல் இருக்கின்ற பொழுது எப்படி நாம் குருக்களிடம் போய் காட்ட முடியும்? அவர்கள் நமக்கு சான்றிதழ் கொடுக்க மாட்டார்களே. முதலிலே நோய் குணமாகட்டும், பிறகு போய் நம்முடைய குருக்களிடம் காட்டிக்கொள்ளுவோம் என்று அவர்கள் ஒருவேளை நினைத்து பேசாமல் அங்கே இருந்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய நோய் நீங்கி இருக்காது, அவர்களுடைய குணமாக்குதலை அவர்கள் பெற்றிருக்க முடியாது. எப்பொழுது அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சென்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய நோய் குணமாகியது. ஆக இயேசு ஆண்டவர் இதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆழமான கருத்து என்ன தெரியுமா? நாம் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு எப்பொழுது அதற்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிறைவாக வந்து சேர முடியும். இதை உங்களுக்கு விளக்குவதற்கு 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்தே சொல்லி காட்டுகிறேன். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே 2வது அரசராகமத்திலே 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. சிரியா தேசத்து படைத்தளபதி நாமான், அவனை கொண்டு கடவுள் அந்த சிரியா தேசத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருந்தார். அவன் ஒரு படை தளபதி. ஆகவே அந்த தேசத்து ராஜா கூட இந்த நாமானின் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தான். ஆனால் அவனுக்கு உடல் முழுவதும் தொழுநோயினால் அவன் மிகுந்த வேதனைப்பட்டான். அப்பொழுதுதான் அவன் கேள்விப்படுகிறான், இஸ்ராயல் தேசத்திலே எலிசா என்ற இறைவாக்கினரிடம் சென்றால் தன்னுடைய தொழுநோய் குணமாகும் என்பதை அறிய வருகின்றான். ஆகவே தன்னுடைய வீரர்களுடனும் தேர்களோடும் ரதங்களோடும் குதிரைகளோடும் எலிசாவினுடைய வீட்டிற்கு முன்பாக சென்று நிற்கிறான். வீட்டிற்குள்ளே இருந்த எலிசா வெளியே வரவில்லை. தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ போய் நாமானிடம் சொல், அவன் போய் யோர்தான் ஆற்றிலே 7 முறை குளிக்கச் சொல், அப்பொழுது அவனுடைய நோய் குணமாகும் என்கின்றார். இதை கேட்டவுடனே நாமானுக்கு மிகுந்த கோபம். தான் ஒரு பெரிய படைத்தளபதியாக இருந்தும் இந்த எலிசா இறைவாக்கினர் தன்னிடம் வந்து பேசவில்லையே, தன்னை குணமாக்கவில்லையே என்ற ஒரு கோபம். 2வதாக யோர்தான் ஆற்றிலே போய் குளிக்கச் சொல்லுகிறாரே, இதற்கு முன்பாக இதைவிட நல்ல ஆற்றிலெல்லாம் நான் குளித்திருக்கிறேனே, அப்பொழுதெல்லாம் நோய் குணமாகவில்லையே, தண்ணீரிலே குளித்தால் என்னுடைய நோய் எப்படி குணமாகும் என்று அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. ஆனால் கூட வந்த அவனுடைய பணியாளர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா தலைவரே, இதைவிட அரிதான காரியத்தை நம்முடைய இறைவாக்கினர் சொல்லியிருந்தார் என்றால் நீங்கள் அதை செய்திருப்பீர்கள், போய் குளியும் நலமடைவீர் என்று சொன்னதை கேட்டு ஏன் நாம் கீழ்ப்படியக்கூடாது என்று கேட்கிறார்கள். உடனே
நாமானும் சென்று யோர்தான் ஆற்றிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 7 முறை குளித்தெழுகிறான். அவனுடைய நோய் நீங்கிற்று. அன்பானவர்களே, ஒருவேளை அவன் எலிசாவினுடைய வார்த்தைகளை கேட்டு கோபத்தோடு கீழ்ப்படியாமல் திரும்பியிருந்தான் என்றால் அவன் நோயோடவைத்தான் சென்றிருக்க முடியும். எப்பொழுது அவன் எலிசாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த யோர்தான் ஆற்றிலே குளித்தானோ அப்பொழுதே அவனுடைய நோயும் குணமாகியது. அவன் உடனே தன்னுடைய பரிவாரங்களோடு வந்து எலிசாவுக்கு நன்றி செலுத்தினான். இரண்டாவது நிகழ்ச்சியானது லூக்கா நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இயேசு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அங்கே உன்னுடைய வலையை வீசு என்று. அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் நாங்கள் எவ்வளவோ பாடுபட்டு உழைத்தும் ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் உமது சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வலைகளை வீசுகிறோம் என்று சொல்லி வலையை வீசுகின்றார். வலை கிழிகின்ற அளவுக்கு அங்கே மீன்கள். அவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அநேக மீன்களை பிடித்தார். இயேசுவினுடைய பாதங்களிலே விழுந்து, ஆண்டவரே, பாவி அடியேனை விட்டு விலகும் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துகின்றார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படித்தான் இயேசுவினுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நாம் கடவுளுடைய ஆசீரை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு கருத்து என்னவென்றால், நாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 10 பேரிலே ஒருவன் மாத்திரமே வந்து திரும்பி வந்து நன்றி செலுத்தினான். இயேசு அந்த சமாரியனை பார்த்து கேட்டார், 10 பேரும் குணமடையவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கின்றார். அந்த 9 பேர் யார்? நீங்களும் நானும் தான். நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோமே, இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஒரு நன்மையும் பெறவில்லையே என்றுதானே சொல்லுகின்றோம். எத்தனையோ நன்மைகளை தினந்தோறும் பெற்றாலும் கூட அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோமே, ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோமே, தேவனுக்கு கொடுப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோமே. இதையெல்லாம் நாம் நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கான சாக்குப்போக்கு காரணங்கள் தானே. அப்படியே ஜெபித்தாலும் நம்முடைய தேவைகளைத்தான், விண்ணப்பங்களைத்தான் அடுக்குகிறோமே தவிர தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதில்லையே. அன்பான சகோதரனை, சகோதரியே, எப்பொழுது தேவனுக்கு நீ நன்றி செலுத்துகிறாயோ அப்பொழுது நீ கடவுளிடமிருந்து 2 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சமாரியன் அவருடைய பாதங்களிலே விழுந்து நன்றி செலுத்தினான். இயேசு சொன்னார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, எழுந்து செல் என்கின்றார். அவன் உடலிலே மட்டும் நலம் பெறவில்லை, அவனுடைய ஆன்மாவிலும் நலம் பெற்றான். அவன் 2 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறாரே. உண்பதற்கு உணவை கொடுக்கிறார், பகிர்வதற்கு தண்ணீரை கொடுக்கின்றார், பார்ப்பதற்கு கண்களை கொடுக்கின்றார், பேசுவதற்கு நாவினை கொடுக்கின்றார், வேலை செய்வதற்கு தேவையான வல்லமையை கொடுக்கின்றார். எத்தனையோ பேர் ஊமைகளாக பிறந்திருந்தாலும் நம்மை நன்றாக பேச வைத்திருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தும் நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு பெற்றோர்கள் இல்லாமல் இருந்தும் உங்களுக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கிறாரே. பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறாரே, கணவனை கொடுத்திருக்கிறாரே, மனைவியை கொடுத்திருக்கிறாரே. இப்படி எத்தனையோ ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காய் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு நாளும் நீ நன்றி செலுத்த வேண்டாமா? எப்பொழுது நீ நன்றி செலுத்துகிறாயோ அப்பொழுது கடவுளுடைய ஆசீரை பெற நீ தகுதி உள்ளவனாக மாறுகிறாய் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஆக இந்த 10 தொழுநோயாளிகளை இயேசு குணமாக்கிய நிகழ்ச்சிகளிலே 2 மிக ஆழமான அர்த்தங்களை தேவன் உங்களுக்கும் எனக்குமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று, நாம் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம் நம்மிடம் கடந்து வரும். 2, தேவனுக்கு நாம் எப்பொழுது தினந்தோறும் நன்றி செலுத்துகிறோமோ அப்பொழுது 2 மடங்கு நன்மைகளை, அற்புதங்களை பெற நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். தேவன் ஒன்றும் நமக்கு செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாக கொடுத்து அற்புதங்களை செய்கின்றார். ஒரு நிமிடம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை, நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை செய்த நன்மைகளை நீங்கள் எழுதுங்கள் பார்ப்போம். எழுதிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற நாட்கள் கூட உங்களுக்கு பத்தாது. ஆகவே இந்த நாளிலே கூட நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா?
எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, 10 தொழுநோயாளிகளை குணமாக்கினவரே உமக்கு நன்றி. அப்பா, அவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செல்லுகின்ற போதே அவருடைய நோய்கள் குணமாகியது. நாங்களும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல மனதினை தாரும் ஆண்டவரே. இரண்டாவதாக ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதத்திற்கு மேல் அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோமே, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னீர் ஐயா. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே நன்றி செலுத்தக்கூடிய மனதினையும் நன்றி செலுத்தக்கூடிய நாவினையும் தாரும். எங்களுடைய நன்றிகள் எங்களுடைய சிந்தனையிலிருந்து எழாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்தவைகளாக இருக்கட்டும். இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்குமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய ஜெபத்திலே உம்மிடம் கேட்பதை விட உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு அதிகமாக வரம் தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.